தங்கம் வைர நகைகளுக்கு 1% கலால் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நகைக்கடை உரிமையாளர்கள் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. லாவண்யா, சொல்லுங்க, நகைக்கடை உரிமையாளர்கள் வலியுறுத்தும் கோரிக்கைகள் என்ன? சென்னையில் போராட்டம் எந்த அளவில் இருக்கு? பட்ஜெட்டில் தங்கம் மீது 1% கலால் வரி விதித்ததை எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் இன்றிலிருந்து 3 நாட்கள் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தில் தங்க வணிகர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 1% கலால் வரியின் காரணமாக வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்கத்தின் மீது ஒரு சவரனுக்கு 250 ரூபாய் வரை விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே சென்னை தங்கம் மற்றும் வைர நகை விற்பனையாளர்களின் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த கலால் வரியின் விதிப்பு காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் விற்பனையாளர்களுக்கும் சரி, அதே போன்று வாடிக்கையாளர்களுக்கும் சரி? முதல்ல வாடிக்கையாளருக்கு ஒரு சவரனுக்கு 250 ரூபாய் கூடுதலான சுமை ஏற்படும். ஒரு சவரன் ஏற்கனவே 22,000 தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்னும் மேலும் 250 ரூபா கூடுதலாக செலுத்தினால் வாடிக்கையாளர் நிச்சயமாக இது பாதிக்கும். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடைக்காரர்களுக்கு, அதாவது ஏற்கனவே இந்த துறையில் விற்பனை வரி இருக்குது, அது இல்லாத இறக்குமதி தீர்வையெல்லாம் இருக்குது. மூன்றாவது ஒரு துறை, அதாவது கலால் துறையை இந்த தங்க தொழில் வர்த்தகத்தில் அவங்க புகுத்தியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, உற்பத்தி செய்யப்படும் நகைகளுக்கு 1% வரி அப்படிங்கிறத அரசு சட்டம் சொல்லுது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட நகைகள் எது, நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட நகைகள் எதுன்றது ஒரு நிறுவனத்தில் போய் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வளையல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200-300 வளையல்கள் இருக்கும். எந்த நகைகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள், எந்த பொருள் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட பொருள்ன்றது தனித்தனியாக பிரித்து காமிக்கவே முடியாது. ஏன்னா உள்ளே போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றாயிரும். அதுக்கு தனித்தனியாக நம்ம கணக்கு பராமரிக்கணும். அதிகாரிகள் கேட்கும்போது எந்த நகைகள் உற்பத்தி செய்யப்பட்ட நகைன்றது பிரித்து காமிக்கணும். அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. கலால் துறை என்பது ஒரு கடுமையான சட்டம் கொண்டுள்ளது. அதாவது அந்த சரியான பராமரிப்பு செய்யப்படாத ஆவணங்கள் பராமரிப்பு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கக்கூடிய சட்டம் இருக்குது. அதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லாத இந்த விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஏறக்குறைய 35,000 நகை கடைகள் மற்றும் அதை சார்ந்த ஏறக்குறைய 12 முதல் 13 லட்சம் தொழிலாளர்கள் இன்று முதல் தொடர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். இது 3 நாட்களுக்கு நடைபெறும். மேலும் இன்றைக்கு மத்திய நிதியமைச்சரை சந்திப்பதற்கு தில்லிக்கு இன்றைக்கி ஒரு குழு சென்றிருக்கிறது. அந்த குழுவின் போய் இன்றைக்கி நிதியமைச்சர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு கோரிக்கை வைப்பாங்க. நிச்சயமாக நிதியமைச்சர் எங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மேலும் இந்த போராட்டம் தொடரும் அல்லது தீவிரமடையும் என்று நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சார், குறிப்பாக இந்த கலால் வரி பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டு முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியும் இது போன்ற ஒரு வரி விதிச்சிருந்தார். அப்பொழுது போராட்டம் நடத்தி இதை பின்வாங்க வச்சிங்க. இந்த நிலையில் மீண்டும் இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. மட்டும் இல்லாமல் தங்கம் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறதுனால அதற்கு அதனை கூடுதலாக வரி விதிக்கிறது அரசு முயற்சியை மேற்கொண்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கம் ஸ்டாக்னட்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே தங்கம் எல்லாம் ஒரு முதலீட்டு பொருளாக முன்பு கருதப்பட்ட காலம் போய் இன்று வருவாய் ஈட்டக்கூடிய முதலீடாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, தங்கம் வாங்கி அதை மீண்டும் நம்ம பேங்க்கில் அதை லாக்கரில் வைக்காத, பேங்க்கில் டெபாசிட் செய்தால் 2 முதல் 3% வட்டி தராங்க. இதற்கு முன்பாக அது மாதிரி ஒரு திட்டம் இல்லை. நிச்சயமாக மத்திய அரசு அது மாதிரி திட்டம் கொண்டு வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயம் இந்த தங்க தொழிலை நசுக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு புதிய துறையை இந்த நகை உற்பத்தி தொழிலை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியாது. அது எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். சார், அதே போல் நீங்கள் பல்வேறு முறையான கோரிக்கைகள் வைத்திருந்தீங்க. அதாவது 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு நகை வாங்க வேண்டும் என்றால் பேன் கார்டு இந்த சட்டத்தையும், அதே போல் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தீங்க. அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாத பொழுது இப்போ கலால் வரியை புதிதாக திணித்திருக்கிறார்கள். இதனை நீக்குவார்கள்னு எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, ஏற்கனவே எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலைமையில் 4 வருடங்களுக்கு முன்பாக 5 லட்சத்துக்கு மேல் நகைகள் வாங்கினால் கண்டிப்பாக பேன் கார்டு என்ன பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை. பட் அதே 5 லட்சம்ன்றதை நாங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதங்களில் 2 லட்சமாக குறைச்சிட்டாங்க. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம். அதுவே இன்னும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு புதிய ஒரு துறையை உள்ள புகுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய இடர்பாடுகள் அல்லது இந்த தொழிலை நசுக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் செய்திருக்கிறதாவே நாங்கள் நினைக்கிறோம். இது நிச்சயமாக மத்திய அரசு தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளும் என்றும் நம்புகிறோம். நன்றி.
ஷர்மிளா, இவர் குறிப்பிட்டது போல இந்த கலால் வரியின் காரணமாக அதிக அளவில் பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையூறு ஏற்படும் என்றும் அதிக அளவில் அவர்களுக்கான தங்க நகை வாங்குவதற்கான சுமை வந்து அதிகரிக்கும் என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கலால் வரி திணிப்பின் காரணமாக உற்பத்தியாகும் தங்கத்திற்கும் அதே போன்று கொள்முதல் செய்யப்படக்கூடிய தங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். இதன் காரணமாக தங்க தொழில் வந்து பல்வேறு இன்னல்களையும் அதை நசுக்கும் நோக்கில் வந்து மத்திய அரசு செயல்படுவதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.